3 தக்காளியும் கொஞ்சமாக ரவையும் இருந்தால் போதும், ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே 3 தக்காளி எடுத்துருக்கிறேன். 2 பெங்களூர் தக்காளி, 1 நாட்டு தக்காளி, கூட கொஞ்சம் புளிப்புக்காக. அதை முதல்ல ரஃப்பாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு நறுக்குன தக்காளியை அதில் சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு 3 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் கூட சேர்க்கலாம். அடுத்து ஒரு 1/2 இன்ச் இஞ்சியை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கூடவே 2 பல்லு பூண்டு. இது எல்லாத்தையும் தண்ணி எதுவும் ஊற்றாமல் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துட்டு அரைச்ச அந்த தக்காளி பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து இங்கே 1/2 கப் ரவை எடுத்து வச்சிருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். இது பாம்பே ரவா, நம்ம நார்மலாக உப்புமாக்கு யூஸ் பண்ணுற ரவா தான். இது கூட 1/4 கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக அரிசி மாவு, அடுத்து 1/4 கப்பு கோதுமை மாவு. அவ்வளவுதான். இதோட 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா கலந்து விட்டுறலாம். கட்டி தட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக கலந்து வச்சுக்கோங்க. ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அப்படின்னா தான் ரவை நல்லா தண்ணியை இழுக்கும். இதை ஒரு 1/4 மணி நேரம் கிட்ட ஊற வச்சிருங்க. மறுபடியும் இதை நல்லா கலந்து விட்டுட்டு நறுக்குன வெங்காயம் 1 சேர்த்துக்கோங்க. நல்லா பொடிப்பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அடுத்து வாசத்துக்கு கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். இதுக்கு எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பு. இதெல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்குது. இதை விட நமக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் மாவு வேணும். அதனால இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த பேட்டர் நல்லா தண்ணியாக இருக்கணும். அப்படின்னா தான் நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாக வரும். இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். அடுத்து தோசைக்கல் அடுப்பில் வச்சு கல்ல சூடேறையும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தோசை வறுத்தரலாம். இந்த தோசைக்கு சட்னி எதுவுமே தேவையில்லை. நீங்கள் சட்னி வச்சும் சாப்பிடலாம், சட்னி இல்லாமலும் சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சுற்றிலும் எண்ணெயோ நெய்யோ உங்களுக்கு விருப்பமானதை சேர்த்துக்கோங்க. தோசை வெந்துருச்சு அப்படின்னா சுற்றிலும் எல்லாமே நல்லா தூக்கிக்கிட்டு வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணுங்கள். 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும். அவ்வளோதான், ஒரு சூப்பரான இன்ஸ்டன்ட் தக்காளி தோசை ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.